நம்ம இந்தியால இப்படி ஒரு கொடூரமான சைக்கோ கொலகாரனை இதுவரை நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இந்தியன் மூவிஸ்ல கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா உட்கார்ந்துருக்கேன்ல அந்த சைக்கோ கொலகாரன் ஒரு 16 வயசு பையனை அடிச்சு கொன்னு அந்த பையனோட ரத்தத்தை குடிச்சு அந்த பையனோட மூளையை தின்று கேட்கறதுக்கே அருவருப்பாவும் ரொம்ப பயங்கரமாவும் இருக்குல்ல. இது எங்க நடந்திருக்கு, யார் இந்த ஆளு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் மாநிலத்துல தாமோ அப்படின்ற ஒரு மாவட்டம் சமன்னா அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ஒரு 16 வயசு பையன் அவனோட சிஸ்டர் வீட்டுக்கு போறான். அந்த பையன் பேரு பரத் விஸ்வகர்மா. அந்த பையன் பைக்ல அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில இந்த 42 வயதான குட்டா பட்டேல் அப்படின்ற ஒரு சைக்கோ கொலகாரன் ஆல்ரெடி இவன் ஜெயில இருந்து தான் வந்திருக்கான். ஏன்னா இவனோட மனைவியவே இவன் கொலை பண்ணி இருந்தான். இவன் அந்த பையனை வந்து அந்த பைக்ல இருந்து அடிச்சு தள்ளி விட்டு ஒரு சுத்தியல வச்சு தலையில அடிச்சே அந்த பையனை கொலை பண்ணி அந்த பையனோட ரத்தம் ஊத்தி இருக்கும்னா அந்த ரத்தத்தை வந்து கையில புடிச்சு குடிச்சிருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கறி எடுத்து சாப்பிட்டிருக்கேன். அங்க அதை பார்த்த அந்த ஊர் மக்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. அவனை போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றாங்க இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், ஆல்ரெடி பார்த்தா ஜெயில இருந்துதான் வந்திருக்கான், மனைவியை கொண்டுட்டு தான் ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி இருக்கிறவன் மனநல பாதிக்கப்பட்டவனா அவனை எதுக்கு வெளியில விட? அவனை வெளியில விட்டதுனால பாருங்க ஒரு 16 வயசு பையனை என்ன காரணம், அதாவது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரோட்ல போயிட்டு இருந்த பையனை போட்டு அடிச்சிருந்திருக்கேன். முன்ன பின்ன அவனை யாருன்னு கூட தெரியாது. ஏன்னா அவன் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ கில்லர். வெளியே விட்டதுனால இப்ப 16 வயசு பையனோட வாழ்க்கை போச்சு. அதாவது பாருங்க இந்த ராங் டர்ன் படம் பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ பாக்குற பல பேர் பார்த்திருப்பீங்க. இந்த மனுஷங்களே டிஃபார்ம்டு கேனிபல்ஸ் ஆகி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா மனுஷங்களை போட்டு அடிச்சு வெட்டி கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ரியலா நடந்த மாதிரி இவன் நம்ம டிஃபார்ம்டு கேனிபல் மாதிரி பண்ணி இருந்திருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல.